ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சில நவுன் க்ளாஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி நவுன் க்ளாஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரைட். ஸோ நிறைய நேரம் நம்மளோட கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சின்ன சின்ன சென்டென்சஸே பேச மாட்டோம். சில நேரத்தில் விரிவாக தெளிவாக நிறைய விஷயங்களை சேர்த்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த மாதிரி சென்டென்சஸ் டெஃபினட்டாக நம்மளுக்கு ஃப்ரேம் பண்ண தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டெல் மீ யுவர் ஒப்பீனியன். உன்னோட ஒப்பீனியனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த யுவர் ஒப்பீனியன் அப்படின்ற நவுன் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் அங்கே போடலாம். டெல் மீ வாட் யூ திங்க் அபவுட் திஸ். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு நீ என்கிட்ட சொல்லு. ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, அதான் உன்னோட ஒப்பீனியன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் டைரெக்டாக யுவர் ஒப்பீனியன்னு சொல்லிட்டோம். ஸோ என்ன ஒப்பீனியன்னா என்ன கேட்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் டெல் மீ வாட் யூ திங்க் அபவுட் திஸ். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு சொல்லு. இப்போ அவங்களுக்கு டெஃபினட்டாக தெளிவாக புரிஞ்சிடும் இதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோன்றது தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு, ரைட்? ஸோ இதில் ஒரு விஷயம் பாருங்கள், வாட் டூ யூ திங்க் அபவுட் திஸ் நம்ம போடக்கூடாது. அது டைரக்ட் கொஸ்டின், இது இன்டைரக்ட் கொஸ்டின். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ கேள்வியாக இருந்தாலும் இதில் டைரெக்டாக நம்ம அந்த கேள்வி ஃபார்மில் எழுதக்கூடாது. வாட் யூ திங்க் அபவுட் திஸ்ன்னு எழுதக்கூடாது. டெல் மீ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் இஸ் கரெக்ட். த செகண்ட் ஒன், ஐ டோன்ட் பிலீவ் ஹிம். நான் அவனை நம்பலை. ஸோ இங்கே அவனை அப்படின்னு ஒரு ப்ரொனவுன் மட்டும் வச்சுருக்கோம், ஹிம்னு. அடுத்த சென்டென்ஸில் இன்னும் தெளிவாக ஒரு கிளாஸ் போடலாம். ஐ டோன்ட் பிலீவ் வாட் ஹீ சேஸ். அவன் சொல்கிறத நான் நம்பலை. அவன் என்ன சொல்கிறானோ அந்த விஷயத்தை நான் நம்பலை. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு கிளாஸ் போட்டு இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், ஹீ டசன்ட் நோ மை அட்ரஸ். அவனுக்கு என்னுடைய முகவரி தெரியாது. இந்த சென்டென்ஸில் இருக்க என்னுடைய முகவரி, மை அட்ரஸ் அப்படின்ற நவுன் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் போடலாம். ஹீ டசன்ட் நோ வேர் ஐ லிவ். நான் எங்கே வாழ்கிறேன் என்று அவனுக்கு தெரியாது. ரெண்டுமே ஒரே மீனிங் தான் இல்லையா? நான் எங்கே வாழ்கிறேனோ அதான் என்னுடைய முகவரி. ஸோ மேலே இருக்க சென்டென்ஸில் வெறும் பிளெயினாக சொல்லியிருக்கோம் என்னுடைய அட்ரஸ் அவனுக்கு தெரியாது. அடுத்த சென்டென்ஸில் ஒரு கிளாஸ் போட்டு நான் எங்கே வாழ்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ நீ எங்கே வாழ்கிறேன்னு எனக்கு தெரியாது, நீ எங்கே வசிக்கிறாய் என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் நோ வேர் யூ லிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ டோன்ட் நோ யுவர் அட்ரஸ் அப்படின்னும் சொல்லலாம், கரெக்டு தான். இது மாதிரியும் சொல்லலாம், ஐ டோன்ட் நோ வேர் யூ லிவ். ஓகே, அடுத்தது, he found the solution. அவன் இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டான். அவன் தீர்வை கண்டுபிடிச்சிட்டான், ரைட்? ஸோ அடுத்த சென்டென்ஸில் the solution ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு he found how to solve the problem. ஸோ how to solve the problem, ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் the solution. அதை சிம்பிளாக மேலே சொல்லிட்டோம், he found the solution. அடுத்த சென்டென்ஸில் டீட்டெயிலாக he found how to solve the problem, how we can solve this problem அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த சிச்சுவேஷன். அவ சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறா. ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் இஸ் கோயிங் ஆன். வாட் இஸ் கோயிங் ஆன்னா இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன சூழ்நிலை போயிட்டுருக்கு, அந்த அர்த்தம் தான் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதை அவள் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லியிருக்கோம். ஸோ த சிச்சுவேஷன் அப்படின்ற நவுன் எடுத்துகிட்டு வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்ற கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோலேயும் நான் இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் கொடுத்துருந்தேன். பட் நான் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் கொடுக்கல. பட் இந்த வீடியோவில் நான் 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற நவுனை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் எழுதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சென்டென்சஸ் இப்போ பார்க்கலாம். ஷீ நோஸ் த ட்ரூத். அவளுக்கு உண்மை தெரியும். ஸோ உண்மை, த ட்ரூத் அப்படின்ற நவுன் எடுத்துகிட்டு கிளாஸ் வச்சு ரிப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்தது, ஹி டிட் ஹிஸ் பெஸ்ட். ஹி டிட் ஹிஸ் பெஸ்ட். அவனால் முடிந்ததே அவன் செஞ்சான். அவனால் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அதை அவன் செய்தான். ஹிஸ் பெஸ்ட் அப்படின்றது ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் போடுங்க. ஐ ரெக்கக்னைஸ் த வாய்ஸ். த வாய்ஸ், என்னால் குரலை அடையாளம் காண முடியுது. ஐ ரெக்கக்னைஸ் த வாய்ஸ். த வாய்ஸ்ன்றது ரிப்ளேஸ் பண்ணி கிளாஸ் எழுதுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். கிளாஸ் எப்படி வேணால் இருக்கலாம். நான் எழுதுகிற கிளாஸும் நீங்கள் எழுதுகிற கிளாஸும் சேம் தான் கிடையாது. பட் நவுனை ரிப்ளேஸ் பண்ணிட்டு கிளாஸ் போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இந்த எக்ஸசைஸில், அவ்வளோதான். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.